முன்னாள் முதல்வரும் அஇஅதிமுக கழகத்தினுடைய பொதுச் செயலாளருமான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று தேர்தல் கமிஷனில் தாக்கல் செய்த மனுவில் ஒரு அருமையான நிலையை சுட்டிக்காட்டியுள்ளார். அகில இந்திய அளவில் பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கும் உதவும் வண்ணமாக மட்டுமல்ல, இது ஒரு முக்கியமான பிரச்சனையாக தெரிகிறது. அவர் எழுப்பியிருக்கும் கேள்வி என்னவென்றால், ஒரு உள்கட்சியினுடைய, அதாவது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினுடைய உள் விவகாரங்களில் தலையிடுவதற்கு தேர்தல் கமிஷனுக்கு வரையறுக்கப்பட்ட அதிகாரம்தான் உள்ளது என்று ஆணித்தரமாக விளக்கி கூறியுள்ளார். அவர் சொல்லுவது, அந்த கோரிக்கையின் அந்த சுட்டிக்காட்டுகின்ற விஷயத்தின் உள்ளர்த்தம் என்னவென்றால், ஒரு கட்சி உடைகின்ற பொழுது, அதாவது செங்குத்து பிளவாக அந்த கட்சி உடைகின்ற பொழுது எந்த பக்கம் எத்தனை பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்பதை கண்டறியவும், அது சம்பந்தமான ஆணைகளை பிறப்பிக்கவுமே தேர்தல் கமிஷனுக்கு அதிகாரம் உள்ளது. மற்றபடி ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்ட ஒரு தனிப்பட்ட உறுப்பினர் தேர்தல் கமிஷனுக்கு தனக்கு நியாயம் வழங்க கோரியும், அதுவரை தேர்தல் கமிஷன் குறிப்பிட்ட தன்னுடைய கட்சியின் சின்னத்தை முடக்கும்படியும் வாதிடுவது என்பது, மனு செய்வது என்பது அவருக்கு உரிமை இல்லாத விஷயம். அதாவது கட்சியிலிருந்து ஒழுங்கு நடவடிக்கை மூலம் நீக்கப்பட்ட நபருக்கு அப்படிப்பட்ட நிலையில் உள்ளவர்தான் திரு சூரியமூர்த்தி என்பவர் மனுதாரர். அஇஅதிமுக கழகத்திற்கு எதிராக இரட்டை இலையை முடக்க வேண்டும் என்று மனு செய்திருப்பவர் அஇஅதிமுகவினால் ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர். ஆகவே எடப்பாடி மிகச் சரியாகத்தான் விஷயத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறார். தேர்தல் கமிஷனும் சிந்திக்க வேண்டும். ஒரே அடியாக மோடியின் பிரம்பு எங்கெல்லாம் செல்லுகின்றதோ, அதாவது குரங்காட்டி பிரம்பை காட்டினால் தாவும் குரங்கு போல தேர்தல் கமிஷன் மோடியின் பிரம்புக்கு பயந்து ஆடிக்கொண்டிருக்கக்கூடாது. எடப்பாடியை மிரட்டுவதாக நினைத்து இப்பொழுது தலையிலே ஒரு குட்டு வாங்கி கொண்டுள்ளது தேர்தல் கமிஷன். இந்த விஷயத்தை மிக தைரியமாக சுட்டிக்காட்டிய எடப்பாடியினுடைய சாட்டையடி மனு நிச்சயமாக இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை எதிர்க்கட்சிகளையும், ஆளுங்கட்சி உட்பட அத்தனை கட்சிகளையும் வெளிப்படைய செய்யும் என்பதில் சந்தேகமே இல்லை. தொடர்ந்து இணைந்திருங்கள் பேச்சுரிமை யூடியூப் சேனலுடன். Please subscribe the channel.